Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். நம்ம human health and diseaseல இப்ப AIDS பத்தி இந்த வீடியோல கடகடன்னு பார்த்தறலாம். The word AIDS stand for AIDS ஓட full form என்ன இது क्वेश्चनல கேட்பாங்க. acquiredனா பெறப்பட்டதுன்னு அர்த்தம். Acquired immunodeficiency syndrome. Syndromeனா group of symptoms நிறைய டிசீஸ் ஓட symptoms வெளிப்பட்டுச்சுனா அதுக்கு பேரு syndrome இல்ல நிறைய டிசீஸ் வந்துருச்சுனா அப்பதானே அதோட symptom வரும் நிறைய டிசீஸ் சேர்ந்து வந்துருச்சுனா அது syndrome அப்படி சொல்றோம் சோ acquired immunodeficiency syndrome அப்படினா என்ன அந்த இம்யூன் சிஸ்டம் இருக்கு இல்லையா அதுல வந்து இருக்கக்கூடிய இம்யூன் செல்ஸோட அளவு குறைஞ்சு போயிடும் deficiency பற்றாக்குறை ஸோ acquired பெறப்பட்டது immunodeficiency syndrome ஸோ immunity ரொம்ப குறைஞ்சு போறதுனால வரக்கூடிய syndrome ஓகே so this means deficiency of immune system குறைஞ்சு போயிடுது acquired during the lifetime of an individual innate by birth வருது acquired இடையில வருது so ஒரு individual வந்து அது அவர் acquired பண்ணிக்கிறாரு indicating that it is not a congenital disease இந்த இடத்துல நல்லா பார்த்துக்குங்க இதுக்கு முன்னாடி இதே சாப்டர்ல தான் எய்ட்ஸ் வந்து இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்ங்கிற மாதிரி கொடுத்துருக்கான் இன்ஃபெக்டட் பர்சன் கிட்ட இருந்து நார்மல் பர்சனுக்கு செக்ஷுவல் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பட் எய்ட்ஸ் ஹெட்டிங்கில் இந்த தலைப்பில் என்ன கொடுத்துருக்கான் நாட் ஏ கான்ஜெனிட்டல் டிசீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான் ஸோ பார்த்துக்குங்க இட் இஸ் நாட் ஏ கான்ஜெனிட்டல் டிசீஸ் syndrome means group of symptoms நிறைய டிசீஸ் ஓட symptoms வரது தான் syndrome AIDS was first reported in 1981 and in the last 25 years or so it has spread all over the world killing more than 25 million persons so 25 million னா 1 மில்லியனுக்கு 10 லட்சம் so 250 lakhs students patients AIDS நோயாளிகள் இறந்து போயிருக்காங்க ஓகே AIDS is caused by the human immunodeficiency virus see இந்த இடத்துல என்ன ஞாபகம் வச்சுங்க AIDS is a disease HIV is a virus pathogen so human immunodeficiency virus HIV a member of group of viruses called retrovirus அதுல வந்து RNA வந்து genetic material இருக்கும் which have an envelope enclosing the RNA genome envelopeங்கிறது protein code நடுவுல RNA இருக்கு transmission of HIV infection HIV எப்படி ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவுது transmission of HIV infection generally occurs by sexual contact first reason sexual contact with infected person so வெளியில நமக்கு தெரியாது ஒருத்தவங்களுக்கு எய்ட்ஸ் இருக்கா இல்லையா அவங்களுக்கு HIV கிருமி அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனா அந்த HIV infected person கூட sexual intercourse வச்சுக்கும் போது அது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது செகண்ட் transfusionனா blood வந்து டொனேட் பண்றாங்கல்ல ஒருத்தவங்க கிட்ட blood எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறாங்கல்ல transfusion of contaminated blood and blood products so ஒருத்தவங்க கிட்ட blood கலெக்ட் பண்ணாங்க அவங்களுக்கு HIV இன்ஃபெக்ஷன் இருந்தவங்க கிட்ட இருந்து blood வாங்கி நம்ம இன்னொருத்தவங்களுக்கு டொனேட் பண்ணும்போது அவங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் வந்துரும் இப்போலாம் அது நடக்கிறது இல்லை எல்லாம் பியூரா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் கொடுக்குறாங்க next by sharing infected needles as the case of intravenous drug abusers drug abuserனா என்ன இந்த போதை மருந்துலாம் போட்டுக்கறாங்கல்ல இந்த ஹெராயின் மார்பின்லாம் இன்ஜெக்ஷன் போட்டுக்குவாங்க போதை ஊசி அது வந்து பாத்தீங்கன்னா group of people உட்கார்ந்துட்டு எல்லாம் ஒரே ஊசியை வச்சுக்கிட்டு எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க அதெல்லாம் யாருக்காவது HIV இருந்தா மத்தவங்களுக்கு அந்த ஊசி மூலமா ஸ்ப்ரெட் ஆயிடும் from infected mother to her child through placenta மூலமா மதர் கிட்ட இருந்து சைல்டுக்கும் இந்த டிசீஸ் அந்த மதருக்கு எய்ட்ஸ் இருந்தா அந்த சைல்டுக்கும் அந்த HIV கிருமி பரவிடும் placenta மூலமா so people who are at high risk of getting this infection includes individuals who have multiple partners multiple sexual partners கண்ணா அப்படின்னா நிறைய வேறு செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகபட்சம் எய்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தா கூட அவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிடும் drug addictனா அந்த இன்ஜெக்ஷன்லாம் போட்டுக்கறாங்கல போதை ஊசி அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு who take drugs intravenously vein-ல இந்த நரம்பு ஊசின்னு சொல்லுவாங்க एक्चुअली நரம்பு இல்ல vein blood vessel-ல போறது நரம்புல ஊசி போட்டுக்கிறதுங்கறாங்கல blood vein-ல ஊசி போறது individuals who require repeated blood transfusion so அவங்க ஒரு சிலருக்கு வந்து அந்த டயாலிசிஸ் பண்றாங்கன்னா அவங்களோட blood-ஏ வெளிய போயிட்டு சுத்தமாய் வெளிய வரும் உள்ள வரும் சில பேர் அவங்க பாடியில இருந்து blood-ஏ எடுத்துட்டு fresh blood இன்னொருத்தவங்க டோனர்ஸ் கிட்ட இருந்து வாங்கிலாம் கொடுப்பாங்க so அவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு and children born to a HIV infected mother so HIV virus infect ஆன மதருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த டிசீஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு
Do you know when do people need repeated blood transfusion? Find out and make a list of such condition. So கண்டினியூவா ஒரு சிலருக்கு blood கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. யாருக்கு இந்த ஆக்சிடென்ட்ல வந்து காயமாயிடுச்சு, அவங்களுக்கு ரத்தப்போக்கு போயிட்டே இருக்குன்னா அவங்களுக்கு குணப்படுத்தி சரியாகிற வரைக்கும் அந்த காயெல்லாம் சரியாகிற வரைக்கும் blood transfusionலாம் கொடுப்பாங்க. சிலருக்கு ப்ளீடிங் டிசீஸில் போயிட்டு இருக்குன்னா அவங்களுக்கு blood transfusion தேவைப்படும். It is important to note that HIV or AIDS is not spread by mere touch or physical contact. சும்மா போய் தொடறதுனாலயோ இல்லை அவங்க சாப்பிட்ட தட்டில் நம்ம சாப்பிட்றதுனாலயோ HIV பேஷண்ட் யூஸ் பண்ண டாய்லெட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுனாலயோ HIV ஸ்ப்ரெட் ஆகாது. இட் ஸ்ப்ரெட் ஒன்லி த்ரூ பாடி ஃப்ளூயிட்ஸ். இந்த பிளட் மூலியமா அந்த ஸ்பெர்ம் சேமன் இருக்குல்ல அது மூலியமா அப்படி தான் ஸ்ப்ரெட் ஆகுது. இட் இஸ் ஹென்ஸ் இம்பரேட்டிவ் for the physical and physiological well-being that the HIV AIDS infected person are not isolated from family and society. So HIV AIDS infected person இப்போ கொரோனா இன்ஃபெக்ட் ஆனவங்கலாம் என்ன பண்ணாங்க, தனிமைப்படுத்தினாங்க. அந்த மாதிரி HIV AIDS வந்தவங்களை நம்ம வந்து தனிமைப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்லாஷ் போட்டு HIV AIDS கொடுக்குறாங்க. HIV கிருமி AIDS வந்து நோயாளி ஆயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். There is always a time lag between the infection and appearance of AIDS symptom. So HIV infection வரதுக்கும் AIDS நோயாளியா அவங்க மாறதுக்கும் இடையில கொஞ்சம் டைம் கேப் இருக்கும். This period may vary from a few months to many years, usually 5 to 10 years. So HIV infect ஆனவங்களுக்கு symptom வெளியே வரதுக்கு 5 to 10 years கூட ஆகும். Next, after getting into the body of the person, இப்போ வைரஸ் கிருமி வந்து ஒரு பர்சன் பீப்புளோட பாடிக்குள்ள வருது. The virus enters into macrophages where RNA genome of the virus replicates to form viral DNA with the help of the enzyme reverse transcriptase. இது வந்து இந்த பிக்சர்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன சொல்றாங்கன்னு. இப்போ வைரல் RNA, வைரஸ்ல RNA தான் இருக்கு, அது மனுஷங்க உடம்பு செல்லுக்குள்ள வருது. செல்லுக்குள்ள வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் மூலியமா RNAல இருந்து வைரல் DNA வருது. எங்க ஆக்சுவலி HIVக்கு RNA தான் இருக்கு, DNA இல்லை. பட் நம்ம ஹியூமன் செல்லில் இருக்க டிஎன்ஏவோட இன்டகிரேட் பண்ணி வைரஸோட ஆர்என்ஏவும் வைரஸோட ப்ரோட்டீன் கோட்டும் தயாரிக்கணும்னா வைரஸ் ஆர்என்ஏ ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் மூலியமா வைரல் டிஎன்ஏவை சிந்தசிஸ் பண்ணி அந்த டிஎன்ஏவை ஹோஸ்ட் ஜீனோமோட போய் பைண்ட் பண்ண வச்சிரும். அப்போ ஹோஸ்ட் டிஎன்ஏ இது வந்து மிக்ஸ் ஆகிட்டதுனால இதுக்கு தேவையான ஆர்என்ஏ ப்ரோட்டீன் எல்லாத்தையும் சிந்தசிஸ் பண்ணி நிறைய வைரஸ் ப்ரொடியூஸ் ஆகி இந்த செல்லேருந்து ஹெல்தி செல்ஸ் எல்லாம் போய் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த தியரியில். ஸோ தியரிட்டிக்கலாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் அந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். திஸ் வைரல் ஜீனோம் கெட்ஸ் இன்கார்பரேட்டட் இன்டு ஹோஸ்ட் செல்ஸ் டிஎன்ஏ. நம்ம செல்லில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட போய் ஜாயிண்ட் ஆயிரும். டைரக்ட்ஸ் த இன்ஃபெக்டட் செல், நம்மளோட பாடி செல் இன்ஃபெக்ட் ஆயிருக்குல்ல அந்த செல்லை வந்து வைரஸ் பார்ட்டிகல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு டைரக்ட் பண்ணிடும். அப்போ நம்ம செல் வைரஸ் பார்ட்டிகல்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். த மேக்ரோஃபேஜஸ் கண்டினியூ டு ப்ரொடியூஸ், மேக்ரோஃபேஜஸை தான் போய் அட்டாக் பண்ணும். நம்ம பாடியில் இருக்க மேக்ரோஃபேஜஸ் இதெல்லாம் இம்யூன் சிஸ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணுற செல்ஸ் மேக்ரோஃபேஜஸ். ஸோ அதை போய் வந்து இன்ஃபெக்ட் பண்ணிட்டதுனால அது வைரஸை கண்டினியூவாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஆக்ட்ஸ் லைக் ஏ ஹெச்ஐவி ஃபேக்ட்ரி. மேக்ரோஃபேஜஸ் தான் ஹெச்ஐவி ஃபேக்ட்ரியாக ஆக்ட் பண்ணுது. நிறைய ஹெச்ஐவிஸை நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மேக்ரோஃபேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணி தள்ளும். சைமல்டேனியஸ்லி சேம் டைம் ஹெச்ஐவி என்டர்ஸ் இன்டு ஹெல்பர் டி செல்ஸ். ஹெல்பர் டி செல்ஸ் டி லிம்போசைட்ஸ் ரெப்ளிகேட்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் ப்ராஜெனி வைரஸஸ். திருப்பியும் வைரஸ் என்ன பண்ணுது, ஹெல்பர் டி செல்ஸ்குள்ளே போய் அதுவும் ப்ராஜெனி வைரஸஸ்னா புது வைரஸஸ் யங் வைரஸஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த ப்ராஜெனி வைரஸஸ் ரிலீஸ்ட் இன் டு த பிளட் அட்டாக் த ஹெல்பர் டி லிம்போசைட்ஸ். ஸோ ப்ராஜெனி வைரஸ் திருப்பியும் புதுசாக இருக்கக்கூடிய நல்ல டி லிம்போசைட்ஸை போய் பாதிக்க ஆரம்பிச்சிருது. This is repeated leading to the progressive decrease in the number of helper T lymphocytes. ஸோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய T lymphocytesோட எண்ணிக்கை பயங்கரமாக குறைய ஆரம்பிச்சிருது இன்ஃபெக்டட் பர்சனுக்கு. டியூரிங் திஸ் பீரியட் த பர்சன் சஃபர்ஸ் ஃப்ரம் பவுட்ஸ் ஆஃப் ஃபீவர். ஸோ ஃபீவர் வருது, டயரியா வருது, வெயிட் லாஸ் வருது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய செல்கள் டி செல்ஸ் டி லிம்போசைட்ஸ் எல்லாம் டம்மி ஆக்கிடுச்சு. ஃபேக்ட்ரி யாரு? ஹெச்ஐவி ஃபேக்ட்ரி மேக்ரோஃபேஜஸ். Due to decrease in the number of helper T lymphocytes, the person starts suffering from infections that could have been otherwise overcome, such as those due to bacteria, especially mycobacterium, viruses, fungi, and even parasites like toxoplasma. இந்த வார்த்தை எங்கேயுமே பார்க்காத மாதிரி இருக்கும். கொஷின் கேட்டாங்கன்னா நீட்டில் பார்த்தா, நீட் 2023 பார்த்தா. ஸோ நீட் 2023 பார்த்துட்டு இது நீட் NCERTலேயே இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ஸோ பேரசைட், டோக்ஸோபிளாஸ்மா பேரசைட்லாம் வந்து இன்ஃபெக்ட் பண்ணிடுது. ஸோ வைரஸ் கிருமி போய் நம்மளோட நோய் எதிர்ப்பு செல்களை குறைச்சிடுறதுனால மற்ற கிருமிகள்லாம் வந்து குதியாட்டம் போட்டு நோய்களை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. The patient becomes so immunodeficient
பற்றாக்குறை immunodeficient வந்துருது நோய் எதிர்ப்பு பற்றாக்குறை வந்துருது that he or she is unable to protect himself or herself against this infection இந்த இன்ஃபெக்ஷன் வந்து அவங்களால பாதுகாத்துக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் மற்ற பாக்டீரியல் வைரஸ் மைக்கோபிளாஸ்மா டோக்சோபிளாஸ்மா இவங்ககிட்டலாம் அவங்களால காப்பாற்றிக்க முடியாத ஒரு நிலைமை வந்துடுது a widely used diagnostic test diagnostic அப்படின்னா ட்ரீட்மெண்ட் கிடையாது கண்டுபிடிக்கிறது diagnostic test for AIDS is enzyme linked full form பாத்துங்க enzyme linked immunosorbent assay ELISA ELISAவோட full form கொடுத்துருக்காங்க பாத்துங்க treatment of AIDS with antiretroviral drugs is only partially effective இந்த ரெட்ரோவைரஸ்க்கு எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய ட்ரக் கொடுக்கறது வந்து கொஞ்ச நாள் உங்களோட அந்த வாழ்நாள் எய்ட்ஸ் பேஷண்ட்டோட வாழ்நாளை தள்ளி போடலாம் அவ்வளோதான் தே கேன் ஒன்லி ப்ரொலாங் த லைஃப் ஆஃப் த பேஷண்ட் பட் கேன் நாட் ப்ரிவென்ட் டெத் விச் இஸ் இன்எவிட்டபிள் டெத்தை தடுக்கவே முடியாது சீக்கிரம் இறந்து போயிடுவாங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் எய்ட்ஸ் ஒன்லி சொல்யூஷன் ப்ரிவென்ஷன் தான் எய்ட்ஸ் வராமல் தடுத்துக்கணும் வந்துருச்சுன்னா டெத்து தான் சங்கு ஊதிடுவாங்க ஓகே ப்ரிவென்ஷன் ஆஃப் எய்ட்ஸ் என்ன ஆஸ் எய்ட்ஸ் ஹேஸ் நோ க்யூர் எய்ட்ஸ் வந்தவனுக்கு க்யூர் கிடையாது prevention is the best option வரும் முன் காப்பதே சிறந்தது moreover HIV infection more often spreads due to conscious behavior pattern and it is not something that happens inadvertently like pneumonia or typhoid see நமக்கு consciousனா புரியுதா விவரம் அறிஞ்சு தெரிஞ்சு பண்ற தப்புனால தான் எய்ட்ஸ் வருது ஒரு மலேரியாவோ நிமோனியாவோ டைஃபாய்டோ தெரியாம நான் ஒரு ஃபுட்டு சாப்பிட்றேன் அது கண்டாமினேட்டடாக இருக்கான்னு பார்த்தா தெரியுமா தெரியாது ஆனால் மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் வச்சிருக்கவனுக்கு தெரியாமையா தப்பு பண்ணுறான் ஒருவனுக்கு ஒருத்தின்னு ஒரு இது தெரியாது ஓகே நெக்ஸ்ட் ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க அஃப்கோர்ஸ் இன்ஃபெக்ஷன் இன் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பேஷண்ட்ஸ் சம்டைம்ஸ் ஆக்சிடென்ட்லாகவும் நடக்குது அவசரமாக டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணும்போது நியூ பார்ன் பேபி ஃப்ரம் மதர் அவங்களாம் மே டேக் பிளேஸ் டியூ டு புவர் மானிட்டரிங் சரியாக கவனிக்காமல் விடுறதுனால அவங்களுக்கு அந்த நோய் வருது த ஒன்லி எக்ஸ்கியூஸ் மே பி இக்னோரன்ஸ் அண்ட் இட் ஹேஸ் பீன் ரைட்லி செட் டோன்ட் டை ஆஃப் ignorance அதாவது ignoranceனா என்ன தவறு தெரியாமல் தவறு செஞ்சிட்டோன்னு சொல்கிறோம்ல அதுதான் ignoranceனால இறந்து போயிடாதீங்க அதுதான் எய்ட்ஸுக்கு சொல்கிறது இன் அவர் கண்ட்ரி த நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் NACO சொல்லுவாங்க அண்ட் அதர் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் NGOs ஆர் டூயிங் எ லாட் டு எஜுகேட் பீப்புள் அபவுட் எய்ட்ஸ் பற்றி சொல்கிறதுக்கு NACO ரேடியோ ப்ரோக்ராம் டிவி ப்ரோக்ராம்லாம் பண்ணுறாங்க World Health Organization who has started a number of programs to prevent the spreading of HIV infection. Who has started னு சொல்லக்கூடாது World Health Organization ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் அவனோட ஷார்ட் ஃபார்ம் who அப்படிங்கிறது யாருன்னு அர்த்தம் இல்லை மேக்கிங் பிளட் ஃப்ரம் பிளட் பேங்க்ஸ் சேவ் ஃப்ரம் HIV ஸோ HIV இல்லாத பிளட் எல்லாம் வாங்கி சேவ் பண்ணிக்கணும் என்ஷூரிங் த யூஸ் ஆஃப் ஒன்லி டிஸ்போசபிள் நீடில்ஸ் ஒரு தடவை தான் ஒரு நீடிலை யூஸ் பண்ணணும் டாக்டர்லாம் போகும்போது நம்மளே நீடில் வாங்கிட்டு போயிடலாம் ரொம்ப சீப்பு தான் $5 ரூபாய்க்கு கம்மி தான் டிஸ்போசபிள் நீடில்ஸ் அண்ட் சிரிஞ்சஸ் ஒரு தடவை தான் ஒரு ஊசி யூஸ் பண்ணணும் இன் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் எல்லா இடத்துலையும் இப்போலாம் டிஸ்போசபிள் சிரிஞ்ச் தான் யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணதே முந்திலாம் சுடுதண்ணியில் வச்சுட்டு யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் இப்போ இல்லை ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் காண்டம்ஸ் அடல்ட்ஸுக்கு காண்டம்ஸ் ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அதெல்லாம் ஓகே கண்ட்ரோலிங் ட்ரக் அப்யூஸ் ட்ரக் தேவையில்லாத அந்த போதை மருந்தெல்லாம் எடுத்துக்கிறாங்களா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அட்வொகேட்டிங் சேஃப் செக்ஸ் இந்த காண்டம்லாம் யூஸ் பண்ணி வச்சுக்கிறது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு சொல்லணும் எடுத்து சொல்லணும் அண்ட் ப்ரமோட்டிங் ரெகுலர் செக்அப்ஸ் ஃபார் HIV இன் சஸ்பெக்டபிள் பாப்புலேஷன் ஸோ இந்த ஒரு இடத்துல ஒருத்தவங்களுக்கு HIV இருக்குன்னா மற்ற எல்லாருக்கும் அதை செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது ஆர் சம் சச் ஸ்டெப்ஸ் டேக்கன் அப் ஒரு ஹஸ்பண்டுக்கு எய்ட்ஸ் இருக்குன்னா அவங்க ஒய்ஃப் அவங்க குழந்தைங்களுக்கும் செக் பண்ணுவாங்க அதான் சஸ்பெக்டபிள் ஓகே இன்ஃபெக்ஷன் வித் HIV or having AIDS is something that should not be hidden since then the infection may spread to many more people ஸோ ஒருத்தவங்களுக்கு எய்ட்ஸ் இருக்குது HIV இருக்குங்கிறத மறைக்கக்கூடாது ஏன்னா அவங்களோட இன்னும் செக்ஷுவல் கான்டாக்டில் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும்ல அதை தடுக்கணும் HIV or AIDS infected people need help and sympathy instead of being shunned by the society ஸோ சொசைட்டினால அவங்கள ஒதுக்காமல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் unless society recognizes it as a problem to be dealt with in a collective manner the chance of wider spread of the disease increase manifold அப்படின்னா பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும் ஸோ HIV பேஷண்ட் எய்ட்ஸ் பேஷண்ட்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லை அவங்கள ஒதுக்கிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டே அவங்க நோய் இருக்கிறத வெளியே சொல்லாமல் போகும்போது அவங்ககிட்ட வந்து நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இட் இஸ் எ malady that can only be tackled by the society and medical fraternity டாக்டர் நர்ஸ்லாம் இருக்காங்களா அவங்க தான் ஆக்டிங் டுகெதர் டு ப்ரிவென்ட் த ஸ்ப்ரெட் ஆஃப் த டிசீஸ் ஸோ இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு எல்லாம் சேர்ந்து ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் எய்ட்ஸ் HIV AIDS
நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் கேன்சர் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு டாபிக் இருக்கும், ட்ரக் அப்யூஸ், அதை பற்றி பார்த்துருவோம். தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பை, சி யூ ஆல். தேங்க்யூ, பை.